Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே பெட் மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ என்ன போஸ்ட் மேட்ச் தான் சம்பிரதாயம் ஒன்று இருக்குல்ல, டக்குன்னு பிடிச்சிட்டாங்களா ஹார்திகா மேட்ச் முடிஞ்சோடனே கேட்டார் சாஸ்திரி தான். அப்புறம் ஹார்திக் ஜஸ்ட் நாட் யுவர் நைட் டுடே. ஆமாம், இன்றைக்கி உனக்கு சரி வரல பிறக அப்படின்னு வந்து போயிட்டார் ஹார்திக். ஆமாம், அவர் சொன்னார் நாட் ஓன்லி திஸ் நைட் திஸ் சீசன் அப்படின்ட்டார். இந்த சீசனே எங்களுக்கு சரியா இல்லை, இன்றைக்கி மட்டும் இல்லை அப்படின்னு விரக்தியில் சொன்னார். சிஎஸ்கே நல்லா பவுலிங் போட்டாங்க, நல்லா பேட்டிங் பண்ணாங்க, நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்கன்னாரு. நீ என்ன மேன் பண்ண? ரைட். அடுத்த கேள்வி கேட்டார், இந்த பிச்சை பற்றி என்ன? ஒன் ஸ்டேஜ் நீங்கள் 90-2 இருந்தீங்க, நீ ஏன் நினச்சிருப்ப 180 190 வரும்னு, ஏன் அவ்வளோ தூரம் போகலன்னு கேட்டார். எஸ், நானே யோசித்தேன் 180 190 எடுத்துருக்கணும், அது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் குட் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணேன். பட் எங்களால் அந்த மோமெண்டம் பிக்கப் பண்ண முடியல. 10 ஓவருக்கு அப்புறம் சரியாக ஃபினிஷ் பண்ணல நாங்கள் பேட்டிங்லன்னு சொன்னார். ரைட். அடுத்தது கேட்டார், என்ன ரீசன், ஏன் ஃபினிஷ் பண்ண முடியல பேட்டிங், பிச்சு எனிதிங் அப்படின்னு கேட்டார் அவர் சாஸ்திரி. இல்லை, நாட் ஈஸி ஷார்ட்ஸ் இல்லை, அது ரொம்ப ஈஸி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தோன்னே யாராலையும் அடிக்க முடியாது. ஈவன் அவங்க பேட்டிங் கூட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நல்லா செட் ஆனதுக்கப்புறமும் அவங்களால பவுலர் அடிக்க முடியல சிஎஸ்கே சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன், சிஎஸ்கே எதுக்கு அடிக்கணுங்கிறேன்? அவங்க டார்கெட் தெரியும் 160, எதுக்கு அடிக்க போய் 82 ஆல் அவுட் ஆகிறதுக்கா? அது கரெக்டாக தான் விளையாண்டார் ருத்ராஜ். இவர் சொல்கிறாருல்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அடிக்க முடியாதுன்னு. ரயான் ரெக்கில்டன் எப்படி அடித்தார் 3 6 லைனா? ஃபஸ்ட்டு 10 ஓவர் எப்படி 90 அடிச்சிங்க 90-2? 19வது ஓவரில் 4 ரன் அடிக்கிறீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. பிச்சு பால் நாட் கம்மிங் அவுட் டு த பேட். 90-2லேருந்து கண்டிப்பாக 200 போயிருக்கணும் இந்த ஸ்கோரு. எனிவே, அவர் சொன்னதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன் அதை. அண்ட் ருத்ராஜ் வந்து நாட் கோயிங் ஃபார் ஷார்ட்ஸ்னு கேல்குலேட்டிவாக விளையாண்டார். அவர் என்ன சொன்னார் நெக்ஸ்ட்டு சொல்கிறார் ருத்ராஜ். அப்புறம் சொன்னார், அவரே சொன்னார் கேல்குலேட்டிவ் கிரிக்கெட் விளையாண்டாங்க அவங்க, எங்கள் பேட்ஸ்மேனால் கான் கம் அண்டர் த பால் அப்படின்னாரு. பால் கீழே பேட்டு கொண்டு வர முடியலன்னு. போன மேட்ச்சில் ஐ டோன்ட் த்ரோ பவுலர் அண்டர் த பஸ் அப்படின்னாரு. பஸ்ஸு கீழே பவுலர் தள்ளி விட மாட்டேன்னு, இன்னைக்கு பாலுக்கு கீழே பேட் வரல அப்படின்னாரு. அடுத்த கேள்வி கேட்டார், உனக்கு தெரியாதா இந்த மேட்ச் ஜெயிக்கணுன்னா விக்கெட்ஸ் எடுக்கணும்னு? நான் கூட என் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்டெயின்லாம் பண்ண முடியாது 115 4 அவுட் தான் பண்ணணுன்னு. அதான் சாஸ்திரி கேட்டார். அக்ரெசிவாக நீங்கள் இன்னும் போயிருக்கலாம் இல்லையான்னு சாஸ்திரி கேட்டார். அதுக்கு சொன்னார், என்ன அக்ரெசிவ், இன்னும் என்ன அக்ரெசிவாக நாங்கள் பண்ண முடியும், அண்ட் எங்கிட்ட இருந்த போலிங் ஆப்ஷனில் தான் நாங்கள் போல் பண்ண முடியும், அதுபடி தான் நாங்கள் போலிங் போட்டோம். நல்லா ஸ்மார்ட் கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னு. என்ன அக்ரெசிவாக போக முடியும்னா, நீங்கள் எதுக்கு 10வது ஓவர் வந்தீங்க, 2வது ஓவர் 3வது ஓவர் வந்து காட்ட வேண்டியதானே அக்ரெசிவ் போலருக்கு சொல்கிற ஹார்திகா. அப்புறம் ரவி சாஸ்திரியை புரிஞ்சு ரொம்ப ஒரு கேட்க வேணாம், டஃப் லக் டுடே அப்படின்னாரு. இன்னும் 1 மாதம் இருக்குது ஐபிஎல்லுக்கு, பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பயமுறுத்தி விட்டு அனுப்பிச்சி விட்டார். இன்னும் 1 மாதம் இருக்குன்னு அதை விட்டுருவார், நம்பால்கிட்ட வந்துடுவார். ருத்ராஜ் கைக்வாட் வின்னிங் கேப்டன் என்ன சொன்னாருன்னு பிஷப் கேட்டார் அவர். ஆமாம், மேன் ஆஃப் த மேட்ச் ருத்ராஜ் தான். ருத்ராஜ் 6th இருக்கீங்க டேபிளில், எப்படி ஃபீல் பண்ணுற, ஜலி தான் அந்த மாதிரி கேட்டார் அவர். ருத்ராஜ் சொன்னார், எஸ் ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங் இது. அவங்க நல்லா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் பவர் பிளேக்கு அப்புறம் நாங்கள் புல் தம் பேக் அப்படின்னாரு. எங்கள் போலிங் நல்லா போட்டாங்க, அண்ட் எனக்கு தெரியும் நாங்கள் 20 ரன் கம்மியாக தான் சேஸ் பண்ணுறோன்னு. ஏன்னா 180 எதிர்பார்த்தோம், 20 ரன் கம்மியாக சேஸ் பண்ணும்போது வி மேட் ஷுவர் நான் சொன்ன பிளேயர்ஸ்கிட்ட டாப் 3ல் யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. இட்ஸ் அ பிக் வின் எங்களுக்கு அகேன்ஸ்ட் அ குவாலிட்டி சைடுன்னாரு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி குவாலிட்டி சைடில் பெரிய வின் இது எங்களுக்கு, எண்டில் நாங்கள் ஜெயிச்சது சந்தோஷம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் பவுலரில் பிஷப், பவுலர் பற்றி தான் நிறைய கேட்பார். கம்போஜ் 17 விக்கெட் எடுத்துட்டாரு, 150 வேறு விக்கெட் எடுக்கிறாரு. இப்போ போலிங் நல்லா போயிட்டுருக்கேன், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். எஸ், கம்போஜ் கீப்பிங் இட் சிம்பிளாக வைக்கிறாரு போலிங்கை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃப்ளாஷியாக நான் பவுன்சர் போடுறேன், ஷார்ட் பிச் போடுறேன், ஒன்று பயமுத்துறேன் பார் அப்படின்ட்டு லெக் சைடில் ஃபீல்ட் செட் பண்ணி ஆஃப் சைடில் போடுறது, ஆஃப் சைடில் செட் பண்ணி லெக் சைடில் போடுறது, நிறைய போல் அது மாதிரி பண்ணுறாங்க. அதை தான் சொல்கிறார் அவர், கீப் இட் சிம்பிள், விக்கெட் டு விக்கெட். அது சிம்பிளாக வச்சுருக்கிறாரு அவர். அண்ட் ஸ்டிக்கிங் டு த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால பிச்சும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு கம்போஜ். பார்த்த உடனே இந்த பிச்சில் இப்படி தான் போலிங் போடணுன்னு பேட்ஸ்மேன் மாதிரி சம்டைம் திங்க் பண்ணுறாரு. அதனால தான் அவரால் நல்லா போலிங் போட முடியுது. 100க்கு கொஞ்சம் லிட்டில் மோமெண்ட்டை கிடச்ச போதும் அங்கே தான் அவர் பிக்கப் பண்ணுவார். அதுதான் நடந்திருக்கு. 3rd கேம்லேருந்து 150 ரொம்ப நல்லா கொஞ்சம் லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னாரு 150 பற்றி. கேட்டார் பிஷப் வீர் அண்ட் கோஷ், அவரை பற்றி சொல்லுன்னு சொன்னார். எஸ், வீர் வந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் வேறு, இந்த எண்டு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர் எண்டில் இருந்தால். அதே மாதிரி ராமகிருஷ்ண கோஷ் ஆகட்டும், வீர் ஆகட்டும், 2 பேருமே நல்ல பவுலரும் கூட, யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் வேறு. 2 பேருமே யங்ஸ்டர்ஸ்.
ப்ராக்டிஸ் கேம்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அவங்கள பேக் பண்ணுவோம், லேட்டஸ்ட் பேக் தம். அண்ட் அந்த 2 பேருமே பேட்டிங்கில் நம்பர் 8 நம்பர் 9 வர்றது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டிங் தேவைப்பட்டது. நான் 2 பேருமே பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும். அண்ட் கப்பல் ஆஃப் ஓவர்ஸ் நல்ல குட் ஓவர்ஸும் போட்டு கொடுக்க முடியும். அண்ட் அது எங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்குது. அதனால தான் பிரசாந்த் வீரன் கோச் 2 பேருமே விளையாட வச்சோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், உன்னோட பேட்டிங்கை பற்றி சொல்லு, பேக் டு பேக் 50 அடிக்கிற பேருக்கு மாதிரி கேட்டார் பிஷப்பு. சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எப்போதுமே கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, T20 கிரிக்கெட்டு சம் டேஸ் வந்து கேப்பில் போய்டும். சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப நல்ல ஷாட் விளையாடிங்க, அது ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் போவோம், அவுட் ஆகிடுவோம். நம்ம T20 கிரிக்கெட்டில் அன்பிரடிக்டபிள், 4 சம்டைம் போவோம், சம்டைம் ஸ்ட்ரைட்டாக கையில் போய் கேட்சாக போகணுன்னு. அந்த மாதிரி தான் கையில் போச்சு சிவம் டூபேட்டை விட்டார். அவர் எனிவே அதுவும் சொல்லணும்ல. நான் நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் தான் இருந்தேன், குட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில். என்னை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, டீம்மேட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும். அண்ட் தே மேட் ஷுவர் நான் பாசிட்டிவாக இருக்கணும், தளர்ந்துடாத, உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க பேருக்கு. உன்னால் முடியும்னு எனக்கு பாசிட்டிவாக வச்சுருந்தாங்க மைண்ட் செட்டை. மேட்டர் ஆஃப் டைம், ஒன்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஐ ஷுட் டேக் த டீம் த்ரூ. போன மேட்ச்லேயும் கேரிட் த பேட், உங்களுக்கு தெரியும். இந்த மேட்ச்லேயும் அவர் கடைசி வரைக்கும் இருந்தார் இல்லையா, அதை தான் சொல்கிறாரு, ஜெயிச்சு கொடுத்துட்டு போகணுன்னு. பிஷப் கேட்டார், நீ ஃபினிஷிங் ஜாப் சொன்னதுனால கேட்குறேன், 20 வயசு தான் ஆகுது கார்த்திக் சர்மா. அவர் வந்து நோன் ஃபார் பிக் ஹிட்டிங் சிக்ஸஸ், பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பார், ரசில் மாதிரி. அண்ட் இது அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன், ரசில். ஆனால் அவரும் இன்றைக்கி எண்டு வரைக்கும் இருந்தார், ஃபினிஷிங் ஜாப் பண்ணார் அவங்க கூட இருந்து. அண்ட் அவர் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லு உங்கள் டீமுக்கும் அவருக்கும் அப்படின்னு கேட்டார். சொன்னார், எஸ், எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் பூஸ்டரு, அந்த பையனுக்கும் கான்ஃபிடென்ட் பூஸ்டர், எங்கள் டீமுக்கும். அவர் பெரிய பெரிய பிக் சிக்ஸ் ஹிட்டரு. அண்ட் அதர் கேமும் இருக்குது அவர்கிட்ட, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவர் வைல்டு ஷாட்லாம் வைல்டு ஸ்விங்லாம் பண்ண மாட்டார். அண்ட் கரெக்டாக பிக் அண்ட் சூஸ் பண்ணி தான் எந்த பவுலரை எந்த பால் அடிக்கணும்னு சூஸ் பண்ணி தான் அடிக்கிறாரு. அவரை நம்பர் 4 அனுப்புறது எங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது டீமில். அண்ட் ஃபாஸ்ட் பாலரும் நல்லா விளையாடுறாரு, ஸ்பின்னரையும் பயங்கரமாக ஐ கேன் டேக் ஆன், ஹிட் பண்ண முடியும். மிஸ்டர் கிரிக்கெட் கூட சொன்னார். அண்ட் அவர் நல்ல பர்ஃபார்மரு, நல்லா அடிக்க ஆரம்பித்தார்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், வரப்போகிற வருஷத்துலும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருப்பார், அண்ட் நிறைய எதிர்பார்க்கலான்னு மிஸ்டர் கிரிக்கெட் சொன்னாருன்னாரு. மிஸ்டர் கிரிக்கெட் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் தெரியாதவங்க சொல்கிறேன். மைக் ஹசி தான் சொல்கிறாரு. மைக் ஹசி சொன்னாராம், இவர் ரொம்ப நல்லா விளையாடுவார் கார்த்திக் சர்மான்னு. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன். பேட்டிங் கோச்சோட வேலைன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க பேட்டிங் சொல்லிக் கொடு, வரப்போகிற வருஷத்துக்குலாம் என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு தோனி எங்கே போகிறாரு, கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் தான் பிரச்சனை தான், ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், சும்மா தமாஷ் சொல்கிறேன். ஆனால் இதே விஷயத்த தான் இதை நான் சொன்னேன். இதுதான் அவரோட வேலை, பேட்டிங் கோச்சோட வேலை, பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுன்னு ட்ரெயின் பண்ணிட்டாரு. அவரே ஒரு சொல்லியிருக்காரு பிறகு, லாங் டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் கார்த்திக் சர்மான்னு. எஸ். அப்புறம் கடைசி ஒரு கேள்வி கேட்டார், டெல்லி செவ்வாய்க்கிழமை சொல்லு அப்படின்னு. எஸ், கீப் இட் சிம்பிள் அப்படின்ட்டாரு. மிஸ்டேக்ஸ் நடக்கிறது உண்டு கேமில், பட் எவ்வளோ சீக்கிரம் அந்த மிஸ்டேக்கில் நீ வெளில வர கம்பேக், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நாங்கள் வில் கிவ் எவ்ரிதிங் இந்த ஜெர்சிக்கு, இந்த ஃபேன்ஸு டே அண்ட் நைட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபேனுக்காக வேணும் நாங்கள் மோர் தென் 100% கொடுக்கணும் அப்படின்னாரு. பிஷப் தேங்க்யூன்னாரு, இவரும் தேங்க்யூன்னாரு, நானும் தேங்க்யூன்னு முடிச்சுக்கிறேன். புரியாத பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப். இன்னொரு வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.